நம்ம டிஸ்கஸ் பண்ண போறது தீபாவளி பர்ச்சேசிங்கா வந்து பார்த்தோன்னா நம்ம என்னென்ன பண்ணலாம், நம்மளோட வெல்த் கிரியேஷனுக்கு என்னென்ன மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ₹100 ₹500 ₹1000 இருக்கு அப்படின்னா நம்ம எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த நீங்க ரிஸ்க் கம்மியாவும் இருக்கணும், ரிட்டர்ன்ஸ் வந்து பார்த்தோன்னா அதிகமா இருக்கணும். ரிஸ்கே வந்து பார்த்தோன்னா பர்ஃபெக்டா வந்து மெயின்டைன் பண்ணணும், ரிட்டர்ன்ஸும் வந்து அதிகமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு டைவர்சிஃபிகேஷன் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும். அண்ட் தென் ரிட்டர்ன்ஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு டீசென்டாகவே உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்க முடியும். ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜி தான் நம்ம வந்து இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ண போறோம். அண்ட் தென் முகர ட்ரேடிங் செஷன்ன்றது உங்களுக்கு செவ்வாய்க்கிழமை மணிக்கு ஓப்பன்ல இருக்கும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா மதிய டைம்ல தான் ஓப்பன்ல இருக்கும்போது 1 மணி நேரம் தான் வந்து ஓப்பன்ல இருக்கும். ஸோ அந்த டைம்ல நீங்க வந்து உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்றது பெட்டரா வந்து இருக்கும். நீங்க இது வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னும் போது, ஸோ நீங்க ஏற்கனவே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அன்னைக்கான நாள்ல ஏதோ 1-2ன்ற மாதிரி நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ அதுவுமே நீங்க என்ன கன்சிடர் பண்ணலான்றதுலாம் இந்த வீடியோல வந்து பார்ப்போம். ஸோ இது வரைக்கும் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமான வீடியோஸ் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க, இது வரைக்கும் நீங்க ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா தாராளமா வந்து பார்த்தீங்கன்னா டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸோ முகர ட்ரேடிங் செஷன் அன்னைக்கு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்றது பெட்டரா வந்து இருக்கும். ஏன் அப்படின்னா இங்க நார்த் சைட்ல அது ஒரு சம்பிரதாயம் மாதிரியே இங்க கொண்டாடிட்டு இருக்காங்க. ஸோ அங்க நார்த் சைட்ல அந்த முகர ட்ரேடிங் செஷன் அன்னைக்கு அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னும் போது அவங்களோட வெல்த் கிரியேஷனுக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியல் ஸ்டெப்பா, அதாவது ஸ்டார்டிங் ஸ்டெப்பா வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான நாளா அன்னைக்கு வந்து இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. ஸோ இது வரைக்கும் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா தாராளமா முகர ட்ரேடிங் செஷன் அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு நிறைய பேர் வெயிட் பண்றது எங்களுக்கு வந்து தெரியும். ஸோ நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா தாராளமா ஸ்டார்ட் பண்ணலாம். சரி, ஓகே, இப்போ நம்ம வீடியோ உள்ள வந்து போயிடலாம். ₹100 இருக்கு, ₹500 இருக்கு, ₹1000 இருக்கு, இப்படி வந்து பிரிச்சு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணலாம். ஸோ நம்ம வந்து இங்க 4 கேட்டகரி ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்க்க போறோம். இந்த 4 கேட்டகரி ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நீங்க பெர்சன்டேஜ் வைஸ்ல இந்த மாதிரி பிரிச்சு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னா ரிஸ்க் லெவலையும் உங்களால வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியா வந்து மெயின்டைன் பண்ணிக்க முடியும். அதாவது ரிஸ்க் லெவல் கம்மியாகவும் ரிட்டர்ன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகவும் இந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பெட்டரா வந்து இருக்கும். ஸோ நீங்க வேற இன்வெஸ்ட்மெண்ட் வந்து சூஸ் பண்றீங்க, வேற அப்ரோச்ல வந்து சூஸ் பண்றீங்க அப்படின்னா மேபி நீங்க ரிஸ்க் வந்து அதிகமா எடுத்திருப்பீங்க, அதனால ரிட்டர்ன்ஸ் வந்து அதிகமா பார்த்திருப்பீங்க, லாஸும் அதே மாதிரி அதிகமா வந்து பார்த்திருப்பீங்க. இந்த அப்ரோச்ல நீங்க போனீங்க அப்படின்னா லாஸ் வந்து உங்களுக்கு கம்மியா இருக்கும், ரிட்டர்ன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு டீசெண்டா வந்து இருக்கும். ஸோ அப்படின்றத இந்த கான்செப்ட். சரி, ஓகே, இப்போ நம்ம வீடியோவில் வந்து போயிடலாம். ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கோல்டு ETF தான் வந்து வைக்கிறோம். அதாவது இங்க கமாடிட்டிஸ் தான் ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் தான் வந்து வைக்கிறோம். நம்ம 4 கேட்டகரி வந்து பார்க்க போறோம். இல்ல ஃபர்ஸ்ட் கேட்டகரி வந்து இங்க கோல்டு ETF வந்து இருக்கு. ஸோ இதுல 10-20% உங்களோட போர்ட்ஃபோலியோ வைக்கிறது பெட்டரா வந்து இருக்கும். ஏன் இங்க கோல்டு ETF வைக்கிறோம் அப்படின்னா தங்கம் வந்து ஏறிக்கிட்டே இருக்குது, எல்லாருமே தெரியும். இங்க இன்ஃபிளேஷன் விட இங்க கோல்டு வந்து பார்த்தா அதிகமான ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கு. ஸோ அதனால இங்க இன்ஃபிளேஷன் அகைன்ஸ்டா எட்ஜா இருக்கிற ஒரு ரீசன் வந்து ஃபர்ஸ்டா இருக்கு. அண்ட் தென் நீங்க நிஃப்டியுமே வந்து பார்த்தீங்கன்னா அதிக இடத்த வந்து பீட் பண்ணிருக்கு கோல்டு. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இது செகண்டா வந்து இருக்கு. ஸோ அதனால கோல்டு ETF நம்ம வந்து ஒரு போர்ஷன் வைக்கலாம். அதே நம்மளால வந்து பாத்தீங்கன்னா 1 கிராம் கோல்ட வந்து பாத்தீங்கன்னா கொடுத்து வாங்க முடியாது. ஸோ அதுக்கான ஒரு ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்டாவும் இருக்குது, கோல்டு ETF தான் வந்து இருக்கு. ஸோ அதனால இங்க தாராளமா வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இங்க கோல்டு ETFன்னு வரும்போது இங்க 2 டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நம்ம பண்ணலாம். இங்க ஸ்டாக்ஸ் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல பார்க்கும்போது இங்க ஸ்டாக்ஸா நம்ம கன்சிடர் பண்ணும்போது ETFன்னு ஒன்று இருக்கு. ஸோ ETFல நிப்பான் இந்தியாவோட அந்த கோல்டு பீஸ் நம்ம கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். இல்ல அப்படின்னா டாடா கோல்டு ETF வந்து பாத்தீங்கன்னா நம்ம கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது ரெண்டும் ETFல. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல நம்ம போகும்போது நிப்பான் இந்தியா கோல்டு மியூச்சுவல் ஃபண்டே ஒன்று வந்து இருக்கு. அதோட எக்ஸாக்ட் நேம் என்ன அப்படின்னா நிப்பான் இந்தியா கோல்டு சேவிங்ஸ் ஃபண்ட் டைரக்ட் க்ரோத் அப்படின்னு சொல்லிட்டு நேம் வந்து இருக்கும். ஸோ இதுல நீங்க மினிமமா ₹100 வந்து உங்களோட சிப் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்க முடியும். அதாவது இங்க வந்து என்னால ETF மாதிரி ஷேர் பிரைஸ் மாதிரி ட்ரேட் ஆயிட்டு இருக்கும் இந்த ETFன்றது. ஸோ அந்த ETF வந்து பாத்தீங்கன்னா என்னால ஷேர் பிரைஸ் மாதிரி வாங்கிட்டுலாம் இருக்க முடியாது. நான் மாசம் ஒரு ₹100 இல்ல அப்படின்னா ₹500 ₹1000 வந்து போட போறேன் அப்படின்னா நீங்க தாராளமா இந்த கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட் வந்து போடலாம். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா வந்து இருக்கு. செகண்ட் ஆப்ஷனா இருக்குது ETF வந்து இருக்கு. ஸோ இதுல நீங்க ஷேர் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நீங்க வாங்கிக்கலாம். உங்களுக்கு ஷேர் மாதிரி வாங்க தெரியும், உங்களுக்கு ஷேர் பை அண்ட் செல் தான் உங்களுக்கு பண்ண தெரியுது அப்படின்னா தாராளமா நீங்க வந்து ETF பக்கம் போகலாம். நீங்க கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட் போகலாம், ETF போகலாம், அது உங்களோட ப்ரெஃபரன்ஸ் தான். பட் ஆனா 10-20% கோல்டு ETF வந்து பாத்தீங்கன்னா வைங்க, அதாவது கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா வைங்க அப்படின்றதான் சஜஷன்ஸா வந்து இருக்கு. ஸோ இங்க டாடா கோல்டு ETF வந்து ₹12 இருக்கு, நிப்பான் இந்தியா கோல்டு ETF வந்து பாத்தீங்க அப்படின்னா ₹108 இருக்கு. இது என்ன வித்தியாசம் அப்படின்ற கேள்வி வந்து எல்லாரும் மத்தியிலும் வரும். ஸோ இதுக்கான சிம்பிள் ஆன்சர் என்ன அப்படின்னா இங்க மில்லிகிராம் கணக்குல 1 கிராம் ஆஃப் கோல்ட வந்து பாத்தீங்கன்னா பிரிச்சு விற்பாங்க. அதாவது இங்க 1 கிராம் வந்து ₹9000 இருக்கு அப்படின்னா இருக்குதுலே லீஸ்ட் அமௌண்ட் ஆஃப் அந்த மில்லிகிராம் பிரிக்கும் போது அந்த மில்லிகிராம் ஆஃப் த கோல்டு வந்து விற்கிறது தான் டாடா கோல்டு ETF வந்து இருக்கு. அதுக்கு அடுத்த லெவல் ஆஃப் மில்லிகிராம் வந்து செப்பரேட் பண்ணிருப்பாங்களா அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நிப்பான் இந்தியா வந்து இருக்கு. ஸோ அதாவது நம்ம சிம்பிளா இங்க சொல்லணும் அப்படின்னா இங்க வந்து 1 கிராம் ஆஃப் கோல்டு வந்து பாத்தீங்கன்னா 9000 இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். இல்ல அப்படின்னா 10000 இருக்கு அப்படின்ற மாதிரி கூட வச்சுக்கலாம். ஸோ 10000 இருக்கு 1 கிராம் ஆஃப் கோல்டு அப்படின்னா அது நம்ம இருக்கிறதுலே பிரிச்சு நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளால ₹1 வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இது பிரிச்சு பண்ண முடியும். அப்படியே நம்ம வந்து பாத்தீங்கன்னா ₹10 பண்ண முடியும், ₹100 வந்து பாத்தீங்கன்னா பண்ண முடியும். அப்புறம் ₹1000 வந்து பாத்தீங்கன்னா செப்பரேட் ஆகும், அதுக்கப்புறம் ₹10000. ஸோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்மளால பிரிச்சு பண்ண முடியல. ஸோ அதே மாதிரி தான் இங்க மில்லிகிராம் ஆஃப் கோல்டு வந்து பாத்தீங்கன்னா இங்க பிரிச்சு வச்சிருப்பாங்க. 1 கிராம் ஆஃப் கோல்டு மில்லிகிராமா பிரிச்சு வச்சிருப்பாங்க. ஸோ அதுல இங்க மில்லிகிராமா இருக்கிறதுல லிஸ்டா இருக்குது, டாடா கோல்டு ETF இருக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா ₹12 வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நிப்பான் இந்தியா பாத்தீங்கன்னா ₹100 உங்களுக்கு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இங்க டாடா கோல்டோட அதுக்கு அடுத்த லெவல் ஆஃப் மில்லிகிராம் வந்து செப்பரேட் பண்ணது இங்க நிப்பான் இந்தியா இருக்கு. ஸோ அதனால அது அந்த பிரைஸ்ல வந்து இருக்கு. ஸோ நீங்க டாடா கோல்டு ETF ₹12 வாங்கிட்டு அது ₹100 போகணும்னு சொல்லி ஆசைப்பட வேணாம். இங்க டாடா கோல்டு ETFமே நிப்பான் இந்தியா கோல்டு ETFமே சரி, ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா இங்க ஷேர் பிரைஸ் என்ன ஏறுதோ, அதாவது கோல்டு வந்து என்ன ஏறுதோ அதே மாதிரி தான் இங்க வந்து ஏறும். எக்ஸாம்பிளா சொல்லணும் அப்படின்னா நீங்க ₹10000 வந்து ரெண்டுத்துலயும் இப்போ போட்டுட்டீங்க. ஒரு 2 வருஷம் கழிச்சு இங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ₹12000 இருக்கு அப்படின்னா ரெண்டுத்துலயுமே ₹12000 தான் இருக்கும்.
ஸோ பெரிய சேஞ்சஸ் வந்து இருக்காது. ஸோ நீங்க வந்து ₹12 போட்டது ₹100 ஆயிடாது. ஸோ நல்லா புரிஞ்சுங்க. அண்ட் தென் கோல்டு பீஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, நிப்பான் இந்தியாவோட இந்த கோல்டு ETF தான் கோல்டு பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவங்களோட ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்றாங்க. ஸோ அதனால எல்லா இடத்துலயும் பரவலா வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோல்டு ETF தான் பரவலா கோல்டு பீஸ் அப்படின்னு சொல்லி பேசப்பட்டுச்சு. ஸோ அதை தாண்டி எந்த டிஃபரெண்ட்டும் கிடையாது. கோல்டு ETF தான் வந்து பார்த்தீங்கன்னா அதுவுமே. ஸோ இதுதான் கோல்டு ETF சுத்தி இருக்க விஷயமா இருக்கு. ஸோ இதுல நீங்க கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணலாம். மினிமம் நீங்க சிப் வந்து ₹100 பண்றதா இருந்தாலும் பண்ணலாம். இல்ல அப்படின்னா உங்ககிட்ட வந்து பாத்தீங்கன்னா ₹20 ₹30 தான் இருக்கு அப்படின்னா டாடா கோல்டு ETF டெய்லி கூட நீங்க வாங்கலாம். இல்லன்னும் போது நீங்க நிப்பான் இந்தியா கோல்டு ETF வந்து நீங்க ₹100 வந்து பாத்தீங்கன்னா கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். அடுத்ததா செகண்ட் கேட்டகரியில போவோம். இது வந்து இண்டெக்ஸ் ஃபண்டா வந்து இருக்கு. 20-30% வந்து நீங்க இண்டெக்ஸ் ஃபண்ட்ல வச்சா பெட்டரா வந்து இருக்கும் அப்படின்றதா ப்ரெஃபரன்ஸா வந்து இருக்கு. ஏன் 20-30% வந்து பாத்தீங்கன்னா இண்டெக்ஸ் ஃபண்ட்ல வைக்கிறோம்? இங்க நிறைய இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் நம்ம பிக் பண்ணாலுமே இங்க இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் நம்ம பிக் பண்ணி அது வந்து பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு 10 ஸ்டாக் பிக் பண்றோம் அப்படின்னா அதுல கண்டிப்பா 6 ஸ்டாக் வந்து இங்க இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸோட பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்க முடியாது அப்படின்றது தான் வந்து உண்மை. 4 ஸ்டாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா மேட்ச் ஆயிட்டு ஓவரால் ஆவரேஜ் பண்ணும்போது இங்க இண்டெக்ஸ் ஃபண்டோட வந்து பாத்தீங்கன்னா அதிகமா கொடுக்கறதுக்கே ஒரு சில வாட்டி வந்து பாத்தீங்கன்னா கஷ்டப்படும் அப்படின்றதா வந்து உண்மை. ஸோ அதனால நம்ம இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் பிக் பண்ணாலுமே என்ன வேல்யூல வந்து நம்ம வாங்குறோம் அப்படின்றது நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். அண்ட் நம்ம என்ன வேல்யூல வந்து பாத்தீங்கன்னா சேல் பண்ண போறோம் அப்படின்றது நல்லா வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதெல்லாம் தெரியாதவங்க அண்ட் தென் அதெல்லாம் வந்து புரியாதவங்களுக்கு தான் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸா வந்து இருக்கு. அண்ட் தென் இதை தெரிஞ்சாலுமே இண்டெக்ஸ் ஃபண்ட் பண்றது பெட்டரா தான் வந்து இருக்கு. ஏன் அப்படின்னா நம்ம அதை எல்லாமே வந்து ரிஸ்க் லெவலாம் நம்ம அனலைஸ் பண்ணி எல்லாமே பண்றதை விட இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ்லேயே பண்ணிட்டு போனோம் அப்படின்னா கூட இதுவும் இருக்கலாம் இதுவும் இருக்கலாம். ஸோ நம்மளோட இந்த ஆப்ஷன்ல ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. ஸோ பட் நம்ம இப்போ இந்த ஆப்ஷன்ல டிஸ்கஸ் பண்ண போது இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸா மட்டும் தான் இருக்கு. ஸோ அதை ஏன் நீங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க கன்சிடர் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த எக்ஸாம்பிள் வந்து சொன்னேன். ஸோ இங்க இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸோடும் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து தரும். அண்ட் தென் ஸ்டேபிளாவும் இருக்கும். நம்ம பெருசா வந்து அனாலிசிஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்க வேணாம் அப்படின்றதுனால 20-30% இங்க வந்து பாத்தீங்கன்னா வைக்கலாம். சேம் இங்கேயுமே ETF அண்ட் தென் மியூச்சுவல் ஃபண்ட் ரெண்டுமே வந்து இருக்கு. இங்க நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸா வரும்போது உங்களுக்கு இங்க நிப்பான் இந்தியாவோட நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. எக்ஸாக்ட் நேம் வந்து என்ன அப்படின்னா நிப்பான் இந்தியா இண்டெக்ஸ் ஃபண்ட் நிஃப்டி 50 பிளான் டைரக்ட் க்ரோத் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபண்ட் நேமா வந்து இருக்கு. ஸோ இதுல நீங்க மினிமமா வந்து பாத்தீங்க அப்படின்னா ₹100 இருந்து உங்களால சிப் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்க முடியும். ETF நீங்க போறீங்க அப்படின்னும் போது இங்க ₹300 கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ETF பிரைஸ் வந்து இருக்கு. சேம் இதே நேம்ல தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். நிப்பான் இந்தியா ETF நிஃப்டி 50 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அதை நீங்க வந்து பாத்தீங்கன்னா தாராளமா கன்சிடர் பண்ணலாம். ஸோ இதுல வந்து 20-30% உங்களோட போர்ட்ஃபோலியோல வந்து வைக்கலாம். ஸோ 50% கோல்டு அண்ட் தென் ETF வந்து பாத்தீங்கன்னா நமக்கு முடிஞ்சிருச்சு. இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ரிஸ்க்கை கம்மி பண்றதுக்காக அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேபிளான ரிட்டர்ன்ஸ் வந்து பாக்குறதுக்காக நம்ம அடுத்து பார்க்க போற 50%மே இங்க ரிஸ்க் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இதை வந்து பாத்தீங்கன்னா எடுப்போம். இதை கம்பேர் பண்ணும்போது இது வந்து பாத்தீங்கன்னா ரிஸ்க் அதிகமா எடுப்போம். அதனால ரிட்டர்ன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு மேட்ச் ஆகும். ஸோ ஸ்டேபிளாவும் நம்ம பண்றோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரிஸ்க் அதிகப்படுத்த போறோம். ஸோ இந்த அப்ரோச்சில் நம்ம போகும்போது தேர்ட் டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா எங்க பண்றோம் அப்படின்னா மிட் கேப் ஃபண்ட்ல தான் வந்து பண்றோம். இங்க வந்து 20-30% வந்து பாத்தீங்கன்னா மிட் கேப் ஃபண்ட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ண போறோம். ஏன் இங்க மிட் கேப் வந்து சூஸ் பண்றோம் அப்படின்னா இங்க நீங்க இண்டெக்ஸ் ஃபண்டா போகும்போது ஸ்டேபிளா வந்து இருக்கும். இண்டெக்ஸ் என்ன ரிட்டர்ன் தந்தோ அதை வந்து தரும். இதே நம்ம ஸ்மால் கேப் பக்கம் போயிட்டோம் அப்படின்னா ஸ்மால் கேப் பண்றது அதிகமான ஹை வாலட்டிலிட்டியா வந்து இருக்கும். ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா அப் ஆகும், ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா டவுன் ஆகும். ஸோ அதை வந்து பாத்தீங்கன்னா ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. நிறைய ஸ்மால் கேப் கம்பெனிஸ் வந்து பாத்தீங்கன்னா இங்க ஃபெயிலியராகவும் வந்து ஆகுது. ஸோ அதனால அதுல ரிஸ்க் அதிகமா இருக்கு. இங்க மிட் கேப்னு நம்ம வந்துட்டோம் அப்படின்னும் போது இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் இது வரைக்கும் மிட் கேப் வந்து பாத்தீங்கன்னா மீட் பண்ணிட்டே தான் வந்துட்டு இருக்கு ரிட்டர்ன்ஸ் வைஸ் நம்ம பார்க்கும்போது. ஸோ அதனால நம்ம மிட் கேப் பக்கம் போவோம். அண்ட் தென் அதிக ரிட்டர்ன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஃபண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா தந்துட்டு தான் இருக்காங்க. அதனால மிட் கேப்ன்றது கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா ரிஸ்க் டேக்கிங் எபிலிட்டியா வந்து பார்க்கும்போது நல்லா வந்து இருக்கு. சரி ஓகே இங்க மிட் கேப் ஃபண்ட்னு பார்த்துட்டோம். சரி இந்த எந்த ஃபண்ட்லாம் வந்து பார்க்கலாம் அப்படின்ற கேள்விக்கான ஆன்சர் வந்து இங்கேயுமே மியூச்சுவல் ஃபண்ட் ETF ரெண்டுமே வந்து இருக்கு. இப்போ நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பார்த்தோம் அப்படின்னா நிப்பான் இந்தியா ETF நிஃப்டி 150 மிட் கேப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இது வந்து ஒரு ஃபண்ட் நேமா இருக்கு. செகண்டா இருக்குது ICICI Prudential ETF நிஃப்டி மிட் கேப் 150 ஃபண்டாவும் இருக்கும். ஸோ இது ரெண்டு தான் நேம். ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸா இருந்தாலும் சரி ETF இருந்தாலும் சரி இது ரெண்டு நேமுமே வந்து பார்த்தீங்கன்னா சேமா தான் வந்து இருக்கும். ஸோ இங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸா வரும்போது ஃபண்டுன்னு முடியும். இங்க ETF வரும்போது ETF அப்படின்னு சொல்லிட்டு முடியும். ஸோ இதுதான் டிஃபரெண்டே தவிர இது ரெண்டு ஃபண்ட்ல நீங்க வந்து பார்த்தீங்கன்னா தாராளமா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணலாம். இதுமே வந்து பாத்தீங்கன்னா மினிமம் சிம்போ ஃபண்ட் வந்து ₹100 தான் வந்து இருக்கு. ஸோ ரெண்டு ஃபண்ட்ல நீங்க எதை வேணாலும் சூஸ் பண்ணி பண்ணலாம். இல்ல ரெண்டுமே பண்றதா இருந்தாலும் பண்ணலாம். 20-30% இந்த ஃபண்ட் வந்து பாத்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணுங்க. இதே நம்ம ETF வைஸ் வரும்போது இங்க ICICIயோட அந்த ETF வந்து ₹22 வந்து இருக்கு. ஸோ அதனால நீங்க அதை கன்சிடர் பண்றதாலும் பண்ணலாம். இல்ல அப்படின்னா நீங்க நிப்பான் இந்தியாவோட அந்த 150 மிட் கேப் ETF வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. அதை நீங்க கன்சிடர் பண்றதாலும் பண்ணலாம். அதோட பிரைஸ் வந்து ₹224 வந்து இருக்கு. ஸோ நீங்க மியூச்சுவல் ஃபண்ட் பண்ணாலும் பண்ணலாம், சிப் பண்ணாலும் பண்ணலாம், இல்ல ரெண்டுமே நீங்க பண்றதா இருந்தாலும் பண்ணலாம். ஸோ 20-30% வந்து பாத்தீங்கன்னா இல்ல மெயின்டைன் பண்ணுங்க. இதுல உங்களால மினிமம் ₹100 வந்து சிப் பண்ணிக்க முடியும். அண்ட் தென் மினிமம் ₹22 இருந்து உங்களுக்கு இந்த மிட் கேப் அந்த ETF வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதனால உங்ககிட்ட ₹100 இருக்கு அப்படின்னா கூட தாராளமா இல்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் இருக்குதுலேயே சிம்பிளிஃபைடான ஃபண்ட் எது இருக்குதுல வந்து பாத்தீங்கன்னா நல்ல ரிட்டர்ன்ஸ் தரக்கூடிய ஃபண்ட் எது அப்படின்றதெல்லாம் அனலைஸ் பண்ணிட்டு தான் இந்த ரிசல்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இதுல 20-30% வந்து பாத்தீங்கன்னா நம்ம வச்சிடறோம். ஸோ அடுத்த கேட்டகரியா நம்ம மூவ் ஆகும்போது இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் வந்து வருது. ஸோ இங்க இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ்னு வரும்போது இங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டாக்ஸ் வந்து பார்க்கும்போது ₹1000 ₹2000 அப்படின்ற பிரைஸ் ரேஞ்சில் வந்து இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஃபார்மாவே நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு டாக்டர் ரெட்டிலாம் வந்து பாத்தீங்கன்னா ₹1200 இருக்கு. நாட்கொலா வந்து பாத்தீங்கன்னா 800 சில்லறையில வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. ஸோ அந்த பிரைஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கன்சிடர் பண்ண முடியாதவங்க வேணா மேபி நீங்க ஃபார்மா ETF வந்து பாத்தீங்கன்னா போகலாம்.
இல்ல என்னால அந்த ஸ்டாக்ஸ் கன்சிடர் பண்ண முடியும் அப்படின்னும் போது நீங்க தாராளமா இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸே வந்து எடுக்கலாம். ஏன் அப்படின்னா இந்த ரிஸ்க் டேக்கிங் எபிலிட்டி தான் நம்ம வந்து இந்த 4th கேட்டகரி வந்து வைக்கிறோம். ஸோ அதனால ETF நீங்க ஐடி பீஸா இருக்கட்டும், இல்ல அப்படின்னா ஃபார்மா ETF இருக்கட்டும், இல்ல அப்படின்னா ஆட்டோமொபைல் ETF இருக்கட்டும். ஸோ அதெல்லாம் நீங்க பண்றதுக்கு பதில் இந்த வீடியோல வர மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் கன்சிடர் பண்றீங்க அப்படின்னா இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் எடுத்துட்டு பெட்டரா வந்து இருக்கும். ஸோ உங்ககிட்ட இந்த மந்த் இதுக்கான அமௌண்ட் இல்ல அப்படின்னும் போது நீங்க இந்த மந்த் என்னெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ண போறீங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் அக்டோபர் மந்த் 1000 ரூபாய் பண்ற பிளான்ல வந்து இருக்கீங்க. பட் ஆனா டாக்டர் ரெடி 1200 ரூபாய் இருக்கு அப்படின்னும் போது இந்த அக்டோபர் மந்த் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே வந்து பண்ணாதீங்க. அந்த அமௌண்ட் அப்படியே சேவ் பண்ணி வைங்க. நவம்பர் மந்த் இன்னொரு 1000 ரூபாய் வந்துடும். ஸோ அந்த 1000 ரூபாய்க்கு நம்ம சேர்க்கும்போது 2000 ரூபாய் உங்ககிட்ட இருக்கும். ஸோ 1200 ரூபாய்க்கு நீங்க டாக்டர் ரெடியும் நேட் வந்து பாத்தீங்கன்னா 800 ரூபாய் சில்லறையில வந்து இருக்கும். ஸோ அது ரெண்டுத்தையும் நீங்க வந்து தாராளமா கன்சிடர் பண்ணலாம். ஒரு மந்த் நீங்க விடுறதுனால எந்த ஒரு பிரச்சனையும் வந்து கிடையாது. ஸோ திரும்ப நீங்க அடுத்த மந்த் வந்து திரும்ப அந்த ரொட்டீன் வந்து பண்ண போறீங்க. திரும்ப இன்னொரு மந்த் பாத்தீங்கன்னா நீங்க விட போறீங்க. விட்டுட்டு நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபார்மா ஸ்டாக்ஸோ இல்ல அப்படின்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஐடி ஸ்டாக்ஸோ அந்த பிரைஸ் வந்து கன்சிடர் பண்ண போறீங்க. ஸோ நீங்க ஒரு மந்த் வந்து பாத்தீங்கன்னா நீங்க விட்டுட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுனால பெருசா வந்து பாத்தீங்கன்னா நீங்க எந்த ஒரு வேலையும் வந்து பாத்தீங்கன்னா மிஸ் பண்ண போறது இல்ல. இது வந்து நம்ம இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸா வந்து பார்க்கும்போது, இதுவே நீங்க வந்து சிப் பண்றீங்க அப்படின்னா ஒரு மந்த் மிஸ் ஆனாலுமே அது வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனை தான். நீங்க வந்து இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸா போகும்போது இதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஸோ அதனால உங்ககிட்ட அமௌண்ட் இருக்கும்போது நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. இல்ல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்க ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எங்கேயோ ரேலி ஆகலாம் போயிட போறது கிடையாது. அது ஏதோ ஒரு ஸ்டாக் வந்து பாத்தீங்கன்னா அண்டர் வேல்யூல எப்பயுமே வந்து இருக்கும். அதாவது இங்க 10ல கண்டிப்பா எதனா ஒரு ஸ்டாக் வந்து அண்டர் வேல்யூல எல்லா செக்டர்லயுமே வந்து இருக்கும். ஸோ அதனால நம்ம வந்து எதுவும் ஒரி பண்ணிக்க வேணாம். அதனால நம்ம கிட்ட அமௌண்ட் இல்லைனா கூட நம்ம வந்து பாத்தீங்கன்னா பொறுமையா கூட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணலாம். ஸோ ஓகே, இது வந்து ஒரு கான்செப்டா இருக்கு. சரி, நம்ம ஃபார்மா ஸ்டாக்ஸா வரும்போது இங்க வந்து இங்க டாக்டர் ரெடி அந்த நேட்கோ தான் வந்து இருக்கு. அது ரெண்டுத்தையும் நீங்க வந்து தாராளமா கன்சிடர் பண்ணலாம். அமௌண்ட் இல்ல அப்படின்னா எப்படி கன்சிடர் பண்ணலாம்னு நம்ம வந்து சொல்லிட்டோம். ஸோ அந்த மாதிரி அப்ரோச்ல வந்து போகலாம். இதுவே நீங்க ஐடி ஸ்டாக்ஸா வரீங்க அப்படின்னா விப்ரோ மட்டும் தான் வந்து இருக்கு. இந்த பிரைஸ் ரேஞ்சில் வந்து வரும்போது 240 ரூபாய் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அதையும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தாராளமா கன்சிடர் பண்ணலாம். இல்ல உங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் அதிகமா இருக்கு அப்படின்னா நீங்க வேற ஸ்டாக்ஸ் வந்து கன்சிடர் பண்ணலாம். அதெல்லாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டீடைல்டா இந்த மந்த்ல ஒரு வீடியோ வந்து டிஸ்கஸ் பண்ணிருப்போம். அந்த வீடியோல நீங்க செக் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அடுத்ததா பேங்கிங் ஸ்டாக்ஸ் உள்ள போகும்போது ஐடிஎஃப்சி அண்ட் தென் சவுத் இந்தியன் பேங்க் அண்ட் தென் கர்நாடகா பேங்க் மட்டும் தான் இருக்கு. இது 3 தவிர வேற எதுவும் இல்ல. இண்டஸ்இண்ட் பேங்க்ல வந்து பாத்தீங்கன்னா ரேட் அதிகம். ஸோ அதனால இந்த 3 பேங்க் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. அடுத்தது ஆட்டோமொபைல்ஸ்ல வந்து நமக்கு இந்த டாடா மோட்டர்ஸோட அந்த பேசஞ்சர் வெஹிக்கிள் செக்மெண்ட் வந்து இருக்கு. இப்போ வந்து அது டாடா பேசஞ்சர் வெஹிக்கிள் லிமிடெடா தான் வந்து ஷேர் ட்ரேட் ஆகிட்டு இருக்கும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த ஷேர் வந்து பாருங்க, அது ஒரு 390 ரூபாய் தான் வந்து இருக்கு. ஸோ அதேமே கன்சிடபிள் ஸ்டேஜில் தான் வந்து இருக்கு. அடுத்ததா இருக்கிற ஸ்டாக் வந்து இங்க ஐடிசியா வந்து இருக்கு. இதை நம்ம எஃப்எம்சிஜிலையும் வைக்கலாம், சிகரெட்டாவும் வைக்கலாம். இல்ல அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேபிளான இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கூட நம்ம வந்து வைக்கலாம். ஸோ இந்த ஸ்டாக்கை தாராளமா வந்து கன்சிடர் பண்ணிட்டே இருக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பெட்டரா வந்து இருக்கு. ஸோ இங்க நம்ம 5 செக்டர் 5 டைவர்சிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணிருப்போம். ஸோ இதுல உங்ககிட்ட அமௌண்ட் இருக்கிறத பத்தி ஒன்னொன்னா வந்து பார்த்தீங்கன்னா கன்சிடர் பண்ணிட்டு வாங்க. ஸோ இதுல ஐடிசியை வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ப்ரெஃபரன்ஸா வந்து வைங்க. ஏன் அப்படின்னா இங்க ட்ரம்ப் வந்து டேரிஃப் போடுறாருன்னும் போது இங்க ஃபார்மாக்கு டேரிஃப் போறாருன்னும் போது ஃபார்மா ஸ்டாக்ஸ் வந்து எல்லாமே இறங்க ஆரம்பிக்கும். ஐடிக்கு டேரிஃப் போறாரு அப்படின்னா ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாமே இறங்க ஆரம்பிக்கும். ஆட்டோமொபைல்ஸ்க்குமே மேபி அவர் டேரிஃப் போறாரு அப்படின்னா ஆட்டோமொபைல்ஸ்மே இறங்க ஆரம்பிக்கும். ஸோ அதே மாதிரி இங்க எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா இங்க யூஎஸோட இம்பாக்ட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நிறைய இருக்கு. இந்தியன் மார்க்கெட்ல மட்டுமே இங்க டிபெண்டன்ஸ் ஆகிருக்கிற கம்பெனி மட்டும்தான் அது ஐடிசி மட்டும்தான். ஸோ இங்க என்னதான் வந்து பாத்தீங்கன்னா வார் சூழல் போனாலும் சரி, என்னதான் வந்து பாத்தீங்கன்னா இங்க பிரச்சனை ஆனாலும் சரி, ஸோ இங்க ஐடிசி பிசினஸ்ன்றது ஸ்டேபிளா தான் வந்து இருக்கும். ஸோ அதனால இது வந்து பாத்தீங்கன்னா பெட்டரான ஆப்ஷனா வந்து இருக்கும். இது அதிகமா இறங்கவும் இறங்காது, அதிகமா ஏறவும் ஏறாது. பட் ஆனா உங்களுக்கு ஸ்டேபிளான ரிட்டர்ன்ஸ் வந்து தந்துகிட்டே வந்துட்டு இருக்கும். ஸோ உங்களுக்கு இன்ஃபிளேஷன் பீட் பண்றதுக்கும் சரி, அண்ட் உங்களுக்கு டிவிடெண்ட் எல்லாமே நீங்க ஆட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா இன்ஃபிளேஷன் பீட் பண்ணி ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டா ஐடிசி வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். ஸோ இப்படி நீங்க இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் வந்து ரிஸ்க் எடுக்கலாம். ஸோ இதுல வந்து நீங்க 20ல இருந்து 30% ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க பண்ணலாம். உங்ககிட்ட 100 ரூபாய் இருக்கு அப்படின்னா அதை பிரிச்சு இந்த மாதிரி பண்ணுங்க. 1000 ரூபாய் இருக்குனாலும் பிரிச்சு பண்ணுங்க. ஸோ இருக்கிற இந்த ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் மட்டுமே நம்ம பண்ணிட்டு நம்மளோட போர்ட்ஃபோலியோ வந்து பாத்தீங்கன்னா பெரிய வந்து பாத்தீங்கன்னா போர்ட்ஃபோலியோ வந்து நம்மளால பில்ட் பண்ணிக்க முடியும். வெல்த் கிரியேஷனுக்குமே இந்த அளவுக்கான லிமிடெட் போர்ட்ஃபோலியோ இருந்தால் மட்டுமே போதும். அதுவே நம்மளோட வெல்த் கிரியேஷனுக்கு ஒரு பெட்டரா வந்து இருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம 50% ஃபர்ஸ்ட் பார்த்த அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப்ல பார்த்தது எல்லாமே இங்க உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கம்மியா இருக்கும், பட் ஆனா ஸ்டேபிளா இருக்கும். அது உங்களோட போர்ட்ஃபோலியோ இங்க வந்து பாத்தீங்கன்னா எட்ஜ் பண்ணி நிறுத்தி வச்சிரும். அடுத்து நம்ம பண்ண போற இந்த இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் அண்ட் இந்த மிட் கேப் நம்ம பண்றது எல்லாமே உங்களுக்கு ரிஸ்க் டேக்கிங் எபிலிட்டி அதிகப்படுத்தி கொடுக்கும். ஒருவேளை இது எல்லாமே டிராப் பண்ணாலும் இங்க ஸ்டேபிளா நம்ம பண்ணி வச்சிருக்க ஃபர்ஸ்ட் 50% வந்து இங்க மேட்ச் பண்ணி நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேபிளான ரிட்டர்ன்ஸ் வந்து தரதுக்கான அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிரியேட் பண்ணி கொடுக்கும். ஸோ அதனால இந்த அப்ரோச்ல வந்து போகலாம். ஸோ இந்த மோரல் ட்ரேடிங் செஷன்ல எல்லாரும் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுங்க அப்படின்றது தான் நம்மளோட சாய்ஸா வந்து இருக்கு. அன்னைக்கு பண்ணனா கூட திரும்ப மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் ஸ்டார்ட்டே பண்ணாதவங்களும் ஸ்டார்ட் பண்ணுங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை. இந்த மாதிரி அப்ரோச்ல போனீங்க அப்படின்னா பெட்டரா வந்து இருக்கும். ஸோ இதுதான் இன்னைக்கான ஓவரால் வீடியோவா இருக்கு. அதனால என்ன டவுட் இருக்கு அப்படின்னா திரும்ப இந்த வீடியோ வந்து பாருங்க. என்னென்ன ஸ்டாக்லாம் கன்சிடர் பண்ணலாம், என்னென்ன மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா புரியும். ஸோ இதுதான் இன்னைக்கான வீடியோ. அடுத்த வீடியோ வந்து பார்ப்போம். பாய்.